பாருங்களேன். கிருபையை நினைவு கூர்ந்தார்னா நீ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்ப. அந்த கிருபை நிமித்தமா நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, கிருபை நிமித்தமா நீ விடுதலை பெற்றிருப்ப. நீ மீண்டும் ஜெபம் பண்ணும் பொழுது, மீண்டும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை நினைவு கூற, ஓ நான் இந்த பிள்ளைக்கு இதற்காக நான் கிருபையா இந்த பிள்ளை மீட்டெடுத்தேன்ல. மீண்டும் அந்த கிருபை நினைவு கூறும் பொழுது அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவரா இருக்க. கரங்களை தெரிவி ராமேன்னு சொல்லுவோமே. அவர் கொடுத்த வாக்குகளை நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க பாடுகளை அவர் நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, என் இயேசு கிறிஸ்துவனோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒதுக்கப்படும் பொழுது, தள்ளப்படும் பொழுது, உதவியற்ற சூழ்நிலையில இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார். இன்னைக்கு கர்த்தர் உன் மேல வைத்திருக்க கிருபை நினைவு கூறுகிறார். நீ மீட்டெடுத்த விதம், நீ ரட்சிக்கப்பட்ட விதம், நீ விடுதலையான விதம், அல்லேலூயா, கர்த்தர் வல்லமை உங்க மத்தியில இறங்கி இருக்கு.